முத்தமிழ் கலைக்களஞ்சியம் பெருமையுடன் வழங்கும் அன்பார்ந்த அன்பர்களுக்காக எம்மதமும் சம்மதமே. அன்னை வேளாங்கண்ணி மாதா மெய்யன்பர்களுக்காக புனித ஆரோக்கிய மாதாவின் திருக்காட்சி தொடர்கிறது. மனித வரலாற்றில் குறிப்பாக குழப்பமிக்க சூழலில் இறைவன் தலையிட்டு மரியாவின் வழியாக வருகை தந்து காத்து வருகிறார் என்பது மறுக்கவோ மறைக்கவோ முடியாத உண்மை. மரியா இயேசுவுக்கு மட்டும் தாயல்ல, மக்கள் அனைவருக்கும் தாயாகின்றார். இந்த சிறப்புமிக்க தாய்மை பண்புதான் மக்கள் அனைவரையும் வளமோடும் நலமோடும் வாழ வைக்கிறது. விண்ணகத்தில் மகிமையோடு வீற்றிருந்தாலும் மண்ணகத்தில் வாழ்கின்ற அவருடைய மக்களின் நலனில் மிகையான நாட்டம் உள்ளவராக திகழ்கிறார். எனவேதான் விண்ணக அரியணையில் இருந்து மண்ணகத்திற்கு மரியா இறங்கி வந்து மனிதன் வாழ்க்கையிலே சந்திக்க இருக்கின்ற இடையூறுகளை சுட்டிக்காட்டி நாம் விழிப்பாக இருக்க ஆவண செய்கிறார் நமது அன்பு தாய். அன்னையின் திருக்காட்சிகளை எண்ணி பார்ப்போமேயானால் அவர் காட்சி அளிப்பதெல்லாம் எளியவர்களுக்கு, வறுமையில் வாடுபவர்களுக்கு, கள்ளமில்லா நல்ல உள்ளம் படைத்த சிறுவர் சிறுமியர்களுக்கு, வாழ்விலே தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கு, ஒதுக்கப்பட்டோருக்கு, உலகம் ஒரு பொருட்டாய் மதியாதவர்களுக்கு என்றே அமைந்திருக்கிறது. லூர்து நகரிலும் பாத்திமா நகரிலும் நடந்தது போலவே வேளாங்கண்ணியிலும் இளையர்குல இளைஞர்களுக்கு காட்சி அளிக்கின்றார். அன்னையின் திருக்காட்சியை வேளாங்கண்ணியில் பெற்றவர்கள் இந்து சமயத்தை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அன்னையவள் வேளாங்கண்ணி சிற்றூரிலே காட்சியளித்ததற்காக சான்றுகளாக கல்வெட்டுகளோ செப்பு பட்டயங்களோ கிடையாது. நமக்கு கிடைத்திருப்பதெல்லாம் வழி வழியாக வந்த பாரம்பரிய செய்திகள்தான். அவற்றில் மிகவும் உறுதியான பாரம்பரியத்தை கொண்டிருப்பவை 3 நிகழ்வுகள். 1. இடையர்குல சிறுவனுக்கு காட்சி. 2. மோர் விற்ற முடவ சிறுவனுக்கு காட்சி. 3. புயலில் அடிக்கப்பட்ட போர்த்துகீசிய கப்பல் மீண்டும் கரை சேர்ந்த நிகழ்ச்சி. காட்சி 1. இடையர்குல சிறுவனுக்கு காட்சி. கண்ணிலே கருணை பொங்க காலிலே நிலவு தங்க பெண்மணி ஒருத்தி வந்து பெருஞ்சுடர் காட்சியானார். ஆம், ஏறத்தாழ 400 ஆண்டுகளுக்கு முன் வேளாங்கண்ணி அண்ணாப்பிள்ளை வீதியில் ஒரு குளமும் அதன் கரையில் பெரிய ஆலமரமும் இருந்தன. வெப்ப பகுதியாக இருந்த இந்த இடம் வழிப்போக்கர் சற்று தங்கி இளைப்பாறுவதற்கு மிகவும் பயன்பட்டது. வழிப்போக்கர்கள் நீரருந்தவும் நீராடவும் குளிர்ந்த நிழலில் அமர்ந்து இளைப்பாறவும் இக்குளத்தின் அருகில் தங்கிச் செல்வர். சிறுவன் ஒருவன் இக்குளத்தின் வழியாக நாகையில் இருக்கும் தன் பண்ணையாருக்கு நாள்தோறும் பால் கொண்டு செல்வது வழக்கம். அச்சிறுவன் ஒரு நாள் வழக்கம் போல் பால் கொண்டு சென்றான். அன்று கதிரவனுடைய வெப்பம் கடுமையாக இருந்தது. சிறுவனோ இட்ட அடி நோக எடுத்த அடி கொப்பளிக்க பால் செம்பை சுமந்து சென்றான். களைப்பு மேலிட்டது. தாகத்தை தணித்த பின் மரத்தடியில் அமர்ந்து தன் களைப்பு தீர சற்று இளைப்பாறினான். அயர்வின் மிகுதியாலும் குழுகுழு என வீசிய தென்றல் காற்றாலும் அவனை சற்று அயரச் செய்து விட்டன. அப்போது வானத்து நிலவு வையகத்திற்கு வந்தது போல சுடர் சூழ்ந்திருக்க சுந்தர மங்கை ஒருவர் தன் பொற்கரங்களிலே ஞாயிறு போல் ஒளி வீசும் குழந்தை ஒன்றை தாங்கி பால்காரச் சிறுவன் முன் தோன்றினார். சிறுவன் திடுக்கிட்டு எழுந்தான். தன் முன் நிற்கின்ற அந்த அழகு பேழையாம் பெண்மணியையும் அவர் கையில் இருந்த குழந்தையின் களங்கமற்ற திருமுகத்தையும் கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். பேசவோ நாய் எழவில்லை. அச்சமும் திகிலும் வியப்பும் அன்பும் அச்சிறுவன் உள்ளத்தில் ஒருங்கே தோன்றின. ஏதுமறியாமல் கரங்களை பணிவோடு குவித்து வணங்கினான். எழுந்தனன் வியந்து விம்மி இமைக்கவும் மறந்து நின்றான். குழந்தையின் ஒளியும் தாயின் கோமள அழகும் பார்த்தான். இன்பமும் பயமும் தன்னுள் எய்தினான். மாறி மாறி துன்பமும் துணிவும் கொண்டான். திகைத்தனன் தொழுது தாழ்ந்தான். அத்தேவமாது தேனினும் இனிய மொழியிலே, என் குழந்தைக்கு பருகிட கொஞ்சம் பால் தருகிறாயா என்று கேட்டார். பால் கேட்ட அவ்வண்ணையின் ஈர்ப்பிலே அவன் தன்னை மறந்தான். பின் சிந்தித்தான். பண்ணையாருக்கு கொடுக்கும் பாலின் அளவு குறைந்து விடுமே,
பண்ணையாரின் சினத்திற்கு ஆளாக நேரிடுமே என்று எண்ணி தயங்கினாலும் மாண்புமிக்க அன்னையின் வேண்டுகோளை மறுக்க முடியவில்லை. பால் செம்பை எடுத்தான், அவ்வன்னையிடம் நீட்டினான். பவளவாய் பாலகன் பாலருந்தி சிரிக்க கண்டான். வாய் முழுவதும் பால் தோய வான்மகன் பருகிய எழிலை கண்டான். மீதியை வாங்கினான், தலையில் ஏந்தினான், மெழுகென உருகினான். நிலைத்து நின்றனன் மாதவ பெண்மணி மகிழ்ந்து வாழ்த்தினார். மறுகணமே மெல்லவே மறைந்து நீங்கினார். நாகப்பட்டினம் செல்ல நேரமாகிவிட்டபடியால் பால்காரச் சிறுவன் விரைந்து நடந்தான். நாகையை அடைந்தான். வழியில் கண்ட காட்சியால் அவனது மனம் மகிழ்ந்து நிறைந்து நின்றது. அது கனவா நனவா என்று அவன் வியந்தாலும் பால் குறைந்திருப்பது அவனுக்கு மனக்கலக்கத்தை உண்டாக்கியது. பால் குறைந்திருப்பதற்கு தக்க விடையளிக்க வேண்டுமே, என்ன சொல்வது, எப்படி சொல்வது என்று எண்ணியவாறே பண்ணையார் வீட்டையும் அடைந்தான். பால் சொம்பை ஒரு புறம் வைத்துவிட்டு குற்றவாளியைப் போல் ஒரு புறம் ஒதுங்கி நின்று பண்ணையாரை பார்த்த வண்ணம் விழித்து கொண்டிருந்தான். பண்ணையாரோ காலங்கடந்து வந்ததற்கு காரணம் என்னவென வினவி மூடியை திறக்க போனார். அவர் மூடியை திறப்பதற்கு முன், பால் குடத்தில் பால் குறைந்திருக்கிறதென்றும் அப்படி குறைந்திருப்பதற்கு தன்னை மன்னிக்க வேண்டும் என்றும் சிறுவன் மன்றாடினான். எவ்வளவு குறைந்திருக்கிறது என்று பார்க்க பண்ணையார் பால்குடத்தை திறந்து பார்த்தார். என்ன வியப்பு! திறக்கப்பட்ட குடத்தில் இருந்து பால் பொங்கி வழிந்தோடியது. ஆச்சரியமும் அச்சமும் அவரை ஆட்கொள்ள அருகில் இருந்த மக்கள் ஓடி வர அதனை கண்டு அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தனர். நடந்த நிகழ்ச்சியை பற்றி பண்ணையார் சிறுவனை கேட்டார். சிறுவனோ தான் கண்ட காட்சியையும் வழியில் ஆலமரத்தடியில் ஒரு அன்னை தோன்றியதையும் தான் குழந்தைக்கு பருக பால் கொடுத்ததையும் ஒன்றுவிடாமல் சொல்லி முடித்தான். அப்புதுமையின் வியப்பினால் தூண்டப்பட்டு அந்த இடத்தை தானும் பார்க்க வேண்டும் என்று ஆவல் கொண்டார் பண்ணையார். தன்னை அழைத்து போகும்படி அந்த பெருமகனார் அந்த சிறுவனை கேட்க இருவரும் வழி நடந்து குளக்கரை வந்தார்கள். சிறுவன் அன்னையை நினைத்து வேண்டினான். அன்னை, நீ வருக, அருள் திதி வருக, அடியனேன் காண மறுமுறை வருக, மின்னுமா மகுடம் சென்னியில் அணிந்த வர்த்தகி என்று வேண்டினான் சிறுவன். பாவையும் வந்தார். பசுஞ்சுடர் படிந்த காட்சியாய் நின்றார். பையனும் கண்டு மகிழ்ந்தான். பண்ணையாரும் தரையில் வீழ்ந்து பணிந்து வணங்கினார். இவ்வதிசய நிகழ்ச்சியும் புதுமையும் நாலா பக்கங்களிலும் ஒளி போல பரவின. இறைவனின் அன்னையும் அவரது திருமைந்தனுமே வேளாங்கண்ணி சிற்றூரில் காட்சியளிக்க கருணை கொண்டார்கள் என்பதை அறிந்து மகிழ்ந்தார்கள். அண்ணாப்பிள்ளை தெருவில் இருந்த அக்குளத்திற்கு மாதா குளம் என்று பெயர் சூட்டினார்கள். அக்குளம் இப்பெயராலேயே இன்றளவும் அழைக்கப்படுகிறது. பரப்பளவிலே சிறியதாக தென்பட்டாலும் என்றும் வற்றாத திருக்குளமாய் பிணிகள் பல தீர்க்கும் பேரமுத தீர்த்தமாய் விளங்குகின்றது மாதா குளம். அந்த இடத்தில் சிற்றாலயம் ஒன்று எழுப்பப்பட்டிருக்கிறது. நெரிசல் மிக்க காலங்களிலே மக்கள் எளிதாய் தீர்த்தம் பெற்று செல்ல மண்டபம் ஒன்றும் கட்டப்பட்டுள்ளது. சொரூபம், படம், மெழுகுதிரி போன்றவற்றை வாங்குவதற்கு ஏதுவாக திருத்தல நிர்வாகத்தால் விற்பனை நிலையமும் இயங்கி வருகிறது. அன்னை வேளாங்கண்ணி மாதா காட்சி 2. மோர் விற்கும் உடவனுக்கு அன்னை தந்த காட்சி. பால்கார சிறுவனுக்கு அன்னை காட்சி தந்த சில ஆண்டுகளுக்கு பிறகு அன்னை மாதாவால் மோர் விற்கும் உடவனுக்கு அருளப்பட்டது வேளாங்கண்ணிக்கு கிடைத்த தனி சலுகை ஆகும். 16வது நூற்றாண்டின் இறுதியில் வேளாங்கண்ணி சிற்றூரில் ஏழை விதவை பெண் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருடைய மகனோ பிறவியிலேயே சப்பானியாக இருந்தான். பிழைப்பு கருதி அவ்விதவை பெண்மணி நடுத்திட்டு என்று பெயர் வழங்கி வந்த ஓர் இடத்தில் தன் மகன் சப்பானியையும் மோர் நிறைந்த பானை ஒன்றையும் தூக்கிக் கொண்டு போய் வைத்து மோர் விற்கச் சொல்லி வந்தார். நடுத்திட்டு என்பது ஊருக்கு வெளியே உள்ள ஒரு உயரமான இடம். அங்கு சில மரங்கள் வளர்ந்து உயர்ந்து நின்றன. அப்பக்கம் போவோரும் வருவோரும் அங்குள்ள மரத்தடியில் தங்கிச் செல்வது வழக்கம். முடவனான சிறுவன் அங்கு அமர்ந்து மோர் விற்று வந்தான். அப்பொழுது ஒரு நாள் அவன் வழக்கம் போல் நடுத்திட்டு ஆலமரத்தடியில் மோர் பானையுடன் உட்கார்ந்து கொண்டு யாராவது மோர் வாங்க வரமாட்டார்களா என்று வழி மீது விழி வைத்து பார்த்து கொண்டிருந்தான். ஒருவரும் தென்படவில்லை. திடீரென்று ஒரு அதிசய காட்சி.
சுந்தர அன்னையின் கையில் சுதனையும் நோக்கினான் இளைஞன். சிந்திய வெண்பனி தோற்றமும் சித்திர திருமுகமும் பார்த்தான். கதிரோனை பழிக்கும் பேரொளியோடும் தன்மதியை பழிக்கும் அழகு முகத்தோடு வானிலிருந்து பெண் ஒருவர் கீழே இறங்கி வருவதை கண்டான். அழகுமிகு பாலகனை அவர் கையில் கொண்டிருந்தார். மோர்விற்கும் சிறுவனோ அப்பேரொளி காட்சியிலே தன்னை மறந்தான். அந்த வானுலக பேர் அரசி முடவனான சிறுவனிடம், என் பாலகனுக்கு கொஞ்சம் மோர்த்தா. பரவசமடைந்த முடவன் தான் பெற்ற பேச்சினை எண்ணி பயபக்தியோடு மோர்க்குவளையை தந்தான். அதை பெற்று அந்த தாய் தன் குழந்தைக்கு குடிக்க கொடுத்தார். கருணை கடலாம் இறைவனின் அன்னை தயவு மழையென பொழிந்தார். தம் திருமகனை நோக்கி மோர் தந்த சிறுவனின் கால் ஊனத்தை போக்க வேண்டினார். தாயின் வேண்டுகோளை தனையனும் நொடியில் முடித்தார். உட்கார்ந்த வண்ணமாகவே இருந்த சப்பானி இதனை உணரவில்லை. உலர்ந்து போயிருந்த காலில் உயிர் வந்து விட்டதை அவன் உணரவில்லை. மோர் பருக கொடுத்ததில் தனக்கு மகிழ்ச்சி என கூறி இன்னும் ஓர் உதவி செய்யுமாறு கூறினார் அன்னை. நாகப்பட்டினத்தில் இருக்கின்ற கத்தோலிக்க செல்வந்தர் ஒருவரிடம் சென்று இந்த இடத்தில் கோயில் ஒன்று கட்டச் சொல்ல வேண்டும் என்று அவனிடம் கூறினார். இதை கேட்ட சப்பானி மிகவும் தயங்கினான். நடக்க முடியாத அவன் தன் கால்களையும் அந்த அம்மாவையும் மாறி மாறி பார்த்தானே தவிர தான் நடக்க முடியாத சப்பானி என்று எடுத்து சொல்ல நான் துணியவில்லை. தான் நொண்டி எழுந்து நிற்கக்கூட முடியாத தன்னை நாகை போய் வா என்றால் அது எவ்வாறு முடியும் என்று சிந்தித்துக் கொண்டிருந்த அவனிடம் அந்த அன்னை, எழுந்து நட என்றார். எனவே சப்பானி தன்னையும் அறியாமல் புது பலம் கொண்டு எழுந்தான். தன் காலிலே செங்குருதி பாயும் உணர்வு கண்டான். காலை நன்றாக ஊன்றி வைத்து நின்றான். சில அடிகள் எடுத்து வைத்தான். ஆனந்த கண்ணீர் சொரிந்தான். அத்தாய்க்கு எவ்விதமாக நன்றி செலுத்துவதென புரியாது திகைத்தான். காட்சி மறைந்தது. அன்னையின் கட்டளை நினைவுக்கு வரவே அந்த செல்வந்தரிடம் செய்தியை சொல்லிட 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாகைக்கு ஓடினான் மோர்விற்கும் முடவன். கல்லையும் மண்ணையும் மிதித்தான். கலங்கிய நீரிலும் குதித்தான். மெல்லவே நடத்தனன் பின்னால் வேகமாய் பாதையில் சென்றான். பின் நாகையில் வாழ்ந்த கத்தோலிக்க செல்வந்தரிடம் செய்தியை தெரிவித்தான். தான் குணமானதையும் கூறினான். அவரும் இதற்கு முந்திய இரவு திருமகனை ஏந்திய வண்ணமாய் இறைவனின் அன்னை தனக்களித்த காட்சியையும் கண்டிருந்தார். எனவே அன்னைக்கு ஆலயம் கட்டுவது பற்றி திட்டமிட்டார். சொன்னதையெல்லாம் கேட்டும் முடவன் நடந்து வந்ததை கண்டும் வியந்து தானும் அன்னை காட்சி தந்த இடத்திற்கு செல்ல எண்ணினார். இருவரும் நடுத்திட்டை அடைந்து முழந்தாள் படியிட்டு அன்னையை இறைஞ்சி மன்றாடினர். பிறவி சப்பானி ஓடி ஆடி திரிவதை கண்ட ஊர் மக்களும் வியந்தனர். அந்த நாகப்பட்டினத்து செல்வந்தர் ஊர் மக்களின் ஒத்துழைப்போடு மண்ணாலே சுவர் எழுப்பி மேலே கூரை வீய்ந்து ஒரு சிறு கோவிலை கட்டி முடித்தார். தனது திருக்கரங்களில் உலக மீட்பரை ஏந்திய வண்ணமாய் அருள்முகங்கொண்ட அன்னையின் சொரூபத்தை தான் கனவில் கண்டவாறு செய்து பீடத்தில் வைத்தார். மின்னிய வானமின் மாமுடியாக வீசிய கதிரொளி பொன்னுடையாக கன்னியும் அமர்ந்தனர். புதல்வனை ஏந்தி கனிவுற வயகக் காவலும் ஆனார். நடுத்திட்டில் மோர் விற்று கொண்டிருந்த சப்பானி குணமடைந்த புதுமை எப்பக்கமும் பரவியது. குடிசை கோயிலுக்கு மக்கள் கூட்டங்கூட்டமாய் வரத் தொடங்கினர். பலருக்கு பலவிதமான நலன்களை மரியன்னை வழங்கினார். முதல் முடவனுக்கு ஆரோக்கியம் அளித்தாலும் அதற்கு பின்னர் பல்வேறு துயரங்களால் வருந்தியவருக்கு ஆரோக்கியம் தந்தாலும் அவ்வன்னைக்கு ஆரோக்கியமாதா என காரண பெயரிட்டு மக்கள் அன்புடன் அழைத்தார்கள். மோர் விற்று கொண்டிருந்த முடவனுக்கு நடுத்திட்டில் காட்சி அளித்ததின் நினைவாக ஆலயம் ஒன்று அண்மையில் கட்டப்பட்டுள்ளது. உடம்பிலே பெரும்பினி வேதனை ஒழித்தார். உயிர்கட வருந்திய துயரமும் ஆய்த்தார். கடும் பகைப்பாம்பினை ஒடுக்கிய செல்வி தூய ஆரோக்கிய அன்னையாய் நின்றார். அன்னை வேளாங்கண்ணி மாதாவின் காட்சி 3. போர்த்துகீசிய மாலுமிகள் வரலாறு.
துயர்கடலின் நிலைக்கரையே. வீரமாமுனிவர். போர்த்துகீசிய கப்பல் புயற்காற்றால் அலைக்கழிக்கப்பட்டு அக்காலத்தில் நாகப்பட்டினம் பங்கின் கிளை கிராமமாக இருந்த வேளாங்கண்ணி கடற்கரையை வந்தடைந்ததிலிருந்து திருத்தல வரலாற்றில் ஒரு புது யுகம் பிறந்தது. மேற்கத்தியர் கீழை நாட்டை நோக்கி வந்தது வாணிபம் செய்வதற்கு மட்டுமல்ல, கீழை மேலை நாடுகளின் பண்பாடுகளையும் பகிர்ந்து கொள்ள உதவியது. போர்த்துகல் நாட்டினுடைய பூகோள அமைப்பு நீண்ட சதுர வடிவில் உள்ளது. போர்த்துகல் நாட்டின் வடகிழக்கே ஸ்பெயின் நாடும் தென்மேற்கே அட்லாண்டிக் பெருங்கடலும் அமைந்துள்ளது. 12ஆம் நூற்றிலிருந்து 19ஆம் நூற்றாண்டு வரை போர்த்துகல் நாடு மன்னராட்சியை கொண்டிருந்தது. அந்த நாடு உலோக பொருட்களும் காடுகளும் நிறைந்திருந்ததால் தொலைநாடுகளுக்கு சென்று வாணிபம் செய்ய அவர்களை தூண்டியது. போர்த்துகீசிய மாலுமிகள் வாணிபப் பொருட்களையும் கைவினைப் பொருட்களையும் கப்பல்களில் ஏற்றிக்கொண்டு கீழ்த்திசையில் நீண்ட தொலைவில் வாணிபம் செய்யும் இடத்தை தேடிச் சென்றார்கள். புகழ்மிக்க போர்த்துகீசிய மாலுமியாக விளங்கிய வாஸ்கோட காமா தான் இந்தியாவுக்கு கடல் வழியாக பயணம் செய்யும் வழியை கண்டுபிடித்த முதல் மேலை நாட்டவர். இவரை பின்பற்றித்தான் போர்த்துகீசிய மாலுமிகள் கடல் வழியாக வேளாங்கண்ணிக்கு வந்தார்கள். வாஸ்கோட காமா நன்னம்பிக்கை முனை வழியாக கப்பலில் சுற்றி வந்து இந்தியாவின் மேற்கு கடற்கரையாகிய கள்ளிக்கோட்டைக்கு வந்தார். வீரமிக்க துணிச்சலும் விவரிக்க இயலா ஆர்வமும் கொண்டு 11 மாதங்களாக இன்னல்கள் நிறைந்த பயணத்தை மேற்கொண்டு இதுவரை தெரிந்திராத புதிய கடற்பகுதிகளை கண்டுபிடித்தார். அவருடைய கப்பலில் 4 திசைகளிலும் அன்னையின் திருக்கொடி பறக்கும். அக்கப்பல்களில் செந்நிறம் வாய்ந்த பெரிய சிலுவைகள் வண்ணம் பூசப்பட்டிருக்கும். வாஸ்கோட காமாவின் கப்பலில் செல்லும் மாலுமிகளில் ஆன்மீக வாழ்வை கவனித்துக் கொள்ள குரு ஒருவர் பயணம் செய்வார். கப்பலில் இருந்த சிற்றாலயம் மரியன்னைக்கு அர்ச்சிக்கப்பட்டிருந்தது. அக்கொடி கம்பத்திற்கு கபிரியேல் என்ற பெயர் சூட்டியிருந்தார். ஏனெனில் புதிய உலகிற்கு நற்செய்தியை முன் அறிவிக்க கபிரியேல் தூதர் உதவுவார் என்ற நம்பிக்கை அவரிடம் இருந்தது. அவருடைய பயணத்தையும் பணியையும் திருப்பலி, நற்கருணை, திருப்பவனி போன்ற வழிபாட்டுடன் தொடங்குவார். பயணம் தொடங்கியது முதல் போர்த்துகல் நாட்டில் லிஸ்பன் நகரில் உள்ள சாண்டா மரியா டி பாலம் திரும்பும் வரை இவ்வாறே நிகழ்வுறும். இந்நிகழ்ச்சி கிழக்கையும் மேற்கையும் இணைக்க உதவியது. இத்தகைய உணர்வையும் ஆர்வத்தையும் கீழை நாடுகளில் வாணிபத்திற்கு சென்ற போர்த்துகீசியர் உள்ளங்களிலே பதிய வைத்திருந்தார். இதன் விளைவாக 17ஆம் நூற்றாண்டில் பயணம் செய்த போர்த்துகீசிய மாலுமிகள் இந்தியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் தொலைவிலுள்ள கீழை பகுதிகளிலும் கன்னி மரியாவிற்கு எண்ணற்ற ஆலயங்களை எழுப்பி அவற்றிற்கு பெரும் உதவி செய்து வந்தார்கள் என்பதில் வியப்பேதும் இல்லை. அப்படி எழுப்பப்பட்ட ஆலயங்களில் வேளாங்கண்ணி திருத்தல ஆலயமும் ஒன்றாகும். எனவேதான் ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் போர்த்துகீசியர்கள் தமது ஆட்சியை நிறுவுவதை விட ஆலயங்களை எழுப்பினார்கள் என்று எழுதுவதற்கு காரணமாக இருக்கலாம். 2 பணிகளையும் அவர்கள் செய்திருக்கலாம். ஆனால் காலப்போக்கில் அவர்கள் நிறுவிய குடியேற்ற நாடுகளை இழந்தார்கள். எனினும் அவர்கள் நிறுவிய ஆலயங்கள் அவர்களின் உறுதியான கத்தோலிக்க விசுவாசத்திற்கு சான்றுகளாக அமைந்துள்ளன. புயலில் அகப்பட்ட போர்த்துகீசிய கப்பல். 15, 16, 17ஆம் நூற்றாண்டுகளில் குடியேற்ற நாடுகளின் ஆதிக்கம் மிகுந்திருந்தது. ஐரோப்பிய நாடுகள் வாணிபம் செய்வதில் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொண்டார்கள். குறிப்பாக 16ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பிய வணிகர்கள் இந்தியாவில் வணிகத் தளங்களை ஏற்படுத்த பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டார்கள். அக்காலத்தில் நீராவி கப்பல்கள் இல்லை, மரக்கலன்களே அதிகம் இருந்தன. இவை அடிக்கடி கடலில் மூழ்கிவிடும் ஆபத்து இருந்தது. அக்காலத்தில் சூயஸ் கால்வாய் வெட்டப்படாததால் ஆப்பிரிக்காவை சுற்றி கடல் பயணம் செய்ய வேண்டியிருந்தது. ஐரோப்பியர்களுள் போர்த்துகீசியர்தான் நன்னம்பிக்கை முனையச் சுற்றி முதலாக இந்தியாவுக்கு வந்தார்கள். இவர்கள் ஏறத்தாழ 100 ஆண்டுகள் ஐரோப்பாவுக்கும் தொலைவில் உள்ள கீழே நாடுகளுக்கும் இடையே வணிகத்துறையில் கொடி கட்டி பறந்தார்கள். கடலில் செல்ல அனுபவமிக்க போர்த்துகீசியர்கள் கடலின் விண்மீனாக விளங்கிய கன்னி மரியாள் மீது தனி பக்தி கொண்ட
கத்தோலிக்கர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய பயணங்களில் ஆபத்துக்கள் நேரிடும் போதெல்லாம் கன்னி மரியாவின் அடைக்கலத்தை நாடினார்கள். திரைக்கடலோடியும் திரவியம் தேடு என்னும் மூதுரை கொப்ப 15ஆம் நூற்றாண்டில் இருந்து போர்த்துகீசியர் கடல் வழியாக கீழை நாடுகளில் வாணிபம் செய்து பெரும்பொருள் திரட்டினர். அவர்களுடைய வியாபார கப்பல் ஒன்று சீன நாட்டில் உள்ள மக்காப் துறைமுகத்தில் இருந்து பாய்விரித்து மேற்கு திசையை நோக்கி ஓடி வங்காள விரிகுடாவில் புகுந்து சென்று கொண்டிருந்தது. பருவக்காற்று சரியாக வீசியபடியால் ஆபத்தின்றி விரைவிலேயே இலங்கை சென்று விடலாம் என்று எண்ணி அதில் இருந்த மாலுமிகள் உற்சாகமாக இருந்தார்கள். ஆனால் வானத்தில் திடீரென கார்மேகம் சூழ்ந்தது, காற்று வலுத்தது, கடல் கொந்தளித்தது, புயல் அடித்தது. அதை கடலில் சிறு துரும்பென அந்த சிறு கப்பல் தத்தளித்து தடுமாறியது. கப்பலோட்டிகளும் வியாபாரிகளும் தங்களால் இயன்றனவெல்லாம் செய்தார்கள். யாவும் பயனற்று போகவே தங்களுக்கு முடிவு காலம் நெருங்கிவிட்டதென கலங்கி ஆபத்திலே அடைக்கலமளிக்கும் அன்னையை நினைத்தார்கள். அன்னையின் திருவடிகளில் சரணடைந்தார்கள். தாயே தஞ்சமே, பயணிகளின் துணையே, ஆபத்தில் அடைக்கலமே, எங்களை காப்பாற்று. நாங்கள் பிழைத்து கரை சேரும் இடத்தில் உமது பெயரால் ஒரு கோவிலை கட்டுவோம் என பொருத்தனை செய்து வேண்டினர். அமலநாயகியே அபயம் அபயம், அமுத வாரிதியே அபயம் அபயம், விமல வெண்மலரே அபயம் அபயம், வேதனன் மணியே அபயம் அபயம், அன்னை மாமரியே அபயம் அபயம், ஆழியின் விண்மீனானாய் அபயம், மன்னிய கருணை கன்னி அபயம், வழித்துணை நல்கும் அரசி அபயம் என வேண்டினர். விசுவாசமும் தாழ்ச்சியும் உருக்கமும் நிறைந்திருந்த அவர்கள் மன்றாட்டு உடனடியாக கேட்கப்பட்டது. கடலின் கொந்தளிப்பு முற்றும் தணிந்தது. இருண்ட வானம் ஒளிர்ந்தது. சினங்கொண்டு வீசிய புயல் தென்றலாக மாறியது. முட்டி மோதிய பேரலைகள் சட்டென மறைந்தன. மாலுமிகள் மரக்கலத்தை கரையோரமாக செலுத்தினார்கள். எல்லோரும் கரை சேர்ந்து முழந்தாளிட்டு தேவ அன்னைக்கு நன்றி செலுத்தினார்கள். சற்று தொலைவில் குடிசைகள் தென்படவே அத்திசையை நோக்கி நடந்தனர். ஊர் மக்கள் குடிசை கோயிலை காட்டினார்கள். அந்த கோயில்தான் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த கத்தோலிக்க கிறிஸ்துவரால் கட்டப்பட்ட கோயில். அருள்மிகு மரியா தேவ மகனோடு அமர்ந்த உறைவிடத்தை பார்த்து உள்ளம் உருகி நின்றார்கள். தாங்கள் உயிர் பிழைத்தது அக்கோவிலில் இருக்கும் அன்னை மாதாவின் செயல்தான் என்று உணர்ந்து பேரானந்தமும் பெரும் மகிழ்வும் கொண்டு மீண்டும் அத்தாய்க்கு நன்றி செலுத்தினார்கள். அவ்வூர் வேளாங்கண்ணி என்றும் அக்கோயில் புனித ஆரோக்கிய மாதா கோயில் என்றும் அறிந்தனர். இப்படி போர்த்துகீசிய வணிகர்கள் ஆபத்து நீங்க கரை சேர்ந்த நாள் செப்டம்பர் 8ஆம் நாள். அன்றுதான் மாதா பிறந்த நாளும். போர்த்துகீசியர் வேளாங்கண்ணியில் கரை சேருதல். பேரரசி உனக்கித்த சிறு குடிலோ கோயில், யுபன் குலத்தின் திருவிளக்கே, மண்சுவரோ மாடம், பாருலகம் உடையவரே பழங்கீற்றோ கூரை, பழிதுடைப்போம் என விழைந்து பணியேற்றார் வணிகர். போர்த்துகீசிய மாலுமிகள் மரியன்னையின் பக்தர்களாக இருந்த காரணத்தால் நன்றி நேர்த்திக்கடனை உடனடியாக செயற்படுத்த திட்டமிட்டார்கள். கோயிலின் மேற்கூரையை அகற்றிவிட்டு 24 அடி நீளமுள்ள 12 அடி அகலமுள்ள ஒரு சிறு மண்டப கோயிலை செங்கல்லும் சுண்ணாம்பும் கொண்டு விரைவில் கட்டி முடித்தனர். அங்கு அமைக்கப்பட்ட ஜன்னல்களும் கோவில் அமைப்பும் மேற்கத்திய பாணியை கொண்டிருந்தன. அன்னையின் அழகிய அதிசய சொரூபம் புதிய பீடத்தில் அரியணை ஏறியது. புதுப்பிக்கப்பட்ட அந்த கோயிலை கட்டி முடித்த அந்த நாளை பெரு விழாவாக ஆடம்பரமாக கொண்டாடினார்கள். மக்கள் அந்த தாயை வாயார வாழ்த்தினார்கள். தங்களை நலமுடன் கரை சேர்த்த தாய்க்கு நன்றி செலுத்தி மகிழ்ந்தார்கள் போர்த்துகீசியர்கள். அன்று முதல் இன்று வரை தன்னை நினைப்பவர்கள், காண வருபவர்களுக்கெல்லாம் கேட்கும் வரங்களை வாரி வழங்கிய வண்ணம் வீற்றிருக்கின்றார் அன்னை வேளாங்கண்ணி மாதா. போர்த்துகீசிய வணிகர்கள் அன்னைக்கு ஆலயம் எழுப்பியதில் மட்டும் மனநிறைவு அடையாமல் மீண்டும் மீண்டும் வேளாங்கண்ணிக்கு வந்து ஆலயத்தை பொலிவுறச் செய்தார்கள்.
சீனாவில் இருந்து அழகான பீங்கான் ஓடுகளை கொண்டு வந்து பீடத்தை அழகுபடுத்தினார்கள். அப்பீங்கான் ஓடுகளில் பழைய புதிய ஏற்பாட்டின் நிகழ்ச்சிகள் அழகான முறையில் தீட்டப்பட்டுள்ளன. இன்றும் அவற்றை திருத்தல பசிலிக்கா பீடத்தில் காணலாம். அழகுமிக்க மண்டபக் கோவில் இவ்வாறு எழுப்பப்படவே மக்கள் கூரை கோயிலை விட்டு தேவதாயை, ஆரோக்கிய அன்னையை புதிய கோயிலில் கண்டு மகிழ்ந்தனர். அன்னையின் புகழ் பாரெல்லாம் பரவியது. மூலை முடுக்குகளில் இருந்தெல்லாம் திருப்பணிகளின் கூட்டம் வந்து குழுமியது. ஆரோக்கிய அன்னையும் உடல் நலன்களை அவர்களுக்கு ஏராளமாக பொழிந்தார். ஒவ்வொரு ஆண்டும் அன்னையின் பிறந்த நாள் ஆரோக்கிய அன்னையின் திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஞானமே விளைந்த பாரத மண்ணில் நாயக மரியா நன்னினார். மாந்தர் ஊனமே ஒழித்தார், மானமும் காத்தார். உறுத்திய பாவ புயலையும் மாய்த்தார். மக்கள் மனமெல்லாம் மரியா நிறைந்தார். இவ்வாறு மரிய வேளாங்கண்ணியை தேர்ந்தெடுத்து அதில் கோவில் கொண்டு மனித இடத்திற்கு அருளுக்கு மேல் அருளையும் ஆசீருக்கு மேல் ஆசீரையும் வாரி வாரி வழங்குகிறார் என்பது வேளாங்கண்ணி திருத்தல வரலாறு ஆகும். அன்பார்ந்த மெய்யன்பர்களே, கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக தமிழ் திரைப்படத் துறையில் நடிகனாகவும் பின்னணி குரல் கலைஞனாகவும் செவ்வனே பணி செய்து வரும் நான் தற்போது யூடியூபில் முத்தமிழ் கலைக்களஞ்சியம் சேனலின் மூலம் எனது இந்த தெய்வீக இறைப்பணி மென்மேலும் எவ்வித தங்குதடையுமின்றி சிறப்பாக தொடர முடிந்தால் தங்களின் முழு ஆதரவை ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு இலவச சப்ஸ்கிரைப் மூலம் அளிக்குமாறு பணிவன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த மெய்யன்பர்களே, முத்தமிழ் கலைக்களஞ்சியம் சேனலுடன் தங்கள் பங்களிப்பையும் விரும்பினால் 7200105646 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். நன்றி. எழுத்து வடிவாக்கம் தீர்த்தகிரி வேலுச்சாமி ஸ்ரீவித்யன். இணை தயாரிப்பு திருமதி சண்முக பிரியா. இயக்கம் அடியார்க்கும் அடியேன் ராஜ இந்திர பிரவீன். சுபம்.